இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே என் ரத்தத்தில் தலைவர் ரஜினி வெறி தான் ஊறி கிடக்கு அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நிரூபிச்சிட்டே இருக்கார் நம்ம தனுஷ். ராயன் படத்தோட பட விழாவில் இப்போ ஒரு சிறப்பான தரமான சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காரு. ஏற்கனவே நடிகர் தனுஷ் ஒரு விஷயம் பேசியிருப்பார். நான் 2 பேருடைய பயோபிக்கில் தான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒன்று இளையராஜா சார், அது இப்போ நடக்குது. இன்னொன்று ரஜினிகாந்த் சார், அது நடக்குமா அப்படின்னு தெரில. பட் நடந்தால் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். எப்போவுமே நான் தலைவரோட தீவிரமான ரசிகன் தான் அப்படிங்கிறத தலைவரோட ஒவ்வொரு படத்தோட அப்டேட் வரும்போதும் அவர் அதை வெளிப்படுத்திகிட்டே தான் இருக்கார். இப்போது ராயன் படம் வெளியாக போகுது. ராயன் படத்தை இயக்கி நடிச்சிருக்காரு நம்ம தனுஷ். அது ஜூலை 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அதற்கான ஒரு பட விழா தான் ஆந்திராவில் நடந்தது. அந்த பட விழாவில் காளிதாஸ் ஜெயராம் தனுஷ்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். நீங்கள் ராயனை டைரக்ட் பண்ணுறீங்க, பட் ராயன் படத்தில் நடிக்கலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ராயனா யாரை நடிக்க வைப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதற்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் தனுஷ் ரஜினிகாந்த் சார் அப்படின்னு சொன்னார். அப்படி தனுஷ் சொன்ன உடனே அங்கே இருந்தவங்க எல்லாருமே கைத்தட்டி பயங்கரமாக ஆரவாரம் பண்ணாங்க. இத்தனைக்கும் இது ஆந்திராவில் நடந்த ஒரு ஃபங்க்ஷன். உலகத்தில் எந்த மூலையில் தலைவரோட பெயரை உச்சரித்தாலும் அங்கே கரகோஷங்களும் விசில் சத்தங்களும் பறக்கும். தனுஷ் அவர்களுடைய மனசில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்குன்னே ஒரு தனி இடம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு மேடைகளில் பேசும்போதும் சரி, இந்த மாதிரி பட விழாக்கள்லையும் சரி, அவர் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசாமல் இருக்கிறதே கிடையாது. சரி, இந்த நேரத்தில் தனுஷ் அவர்களுக்கு, அதாவது தலைவரோட தீவிர ரசிகன் தனுஷ் அவர்களுக்கு ராயன் படம் வெற்றியடைய தலைவரோட ரசிகர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.